இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வண்டி ஹோண்டா கம்பெனியுடைய யூனிகான் வண்டி. இந்த வண்டி பல பேருடைய ஃபேவரட்டான வண்டி. இந்த வண்டியில கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 3 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதுல முதலாவது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, வண்டியில வந்துட்டு சுத்தமா பிக்கப்பே இல்ல. 2 பேர் போனாங்க அப்படின்னா ஒரு 40-50 ஸ்பீட்ல போகும்போது கூட வண்டி அதிகமா திணறுது. 2வது கம்ப்ளைண்ட், வண்டியில இன்ஜின் பயங்கர ஹீட் ஆகுது. அதாவது பிரேக் பெடல்ல கூட கால் வைக்க முடியல, கியர் ஆர்ல கூட கால் வைக்க முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா இன்ஜின் வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 3வது கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுத்தமா மைலேஜே கிடைக்கல, ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதனால இந்த 3 கம்ப்ளைண்ட்டுக்குமே ஒரே தீர்வு தான். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம்னா, வண்டியோட ரைட் சைடு வரக்கூடிய கிளட்ச் கவரை பிரிச்சு கிளட்ச் அசம்பிளியை பிரிக்க போறோங்க. காரணம் என்ன அப்படின்னா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து தெளிவா இருக்கு. 3 கம்ப்ளைண்ட் சொல்றாரு. முதல் விஷயம், கிளட்சில் பிக்கப் இல்லை. 2வது, இன்ஜின் பயங்கரமா ஹீட் ஆகுது. 3வது, மைலேஜ் டிராப் ஆகுது. இப்போ இந்த 3த்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கிளட்ச் அசம்பிளி தான். ஏன் அப்படின்னா, இந்த கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் தேஞ்சிருச்சு அப்படின்னா வண்டியோட பிக்கப் ரொம்ப ஒஸ்டா இருக்குமா. வண்டியோட பிக்கப் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒஸ்டா இருக்கும் பொழுது அந்த கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்லாம் வெறுமனே அதிகமான உராய்வில் ஓடி ஓடி இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆக்குமா. அதுக்கு அடுத்தபடியா அதிகமான உராய்வில் ஓடும் பொழுது வண்டியோட மைலேஜ் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகுமா. இதுதாங்க காரணம். ஸோ பாருங்க, நம்ம வந்துட்டு உறுதியாகவே இந்த கிளட்ச் அசம்பிளி புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1584 ரூபாய். இப்போ இந்த கிளட்ச் அசம்பிளிக்குள்ள புது கிட்டுக்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல வந்துட்டு இந்த 3 போஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மெக்கானிக் சொல்லுவோம் 3 போஸ்ட். இந்த 3 போஸ்ட்டுக்கு மேலே வரக்கூடிய ஹப்பு, இதுக்கடுத்து கிளட்ச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கடுத்து அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த முக்கோணம் மாதிரி அந்த கிளட்ச் பியரிங் உட்காரக்கூடிய அந்த முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய மொத்தம் 5 பொருள் வரும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இதுக்கு வந்துட்டு வெறுமனே கிளட்ச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு மட்டும் மாற்றினா போதாதா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த முக்கோணம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளேட்டு, இந்த ஹப்பு, இந்த போஸ்டெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது, நீங்கள் எதுக்கு கிளட்ச் அசம்பிளியாக மாற்றுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹோண்டா ஷைன், ஹோண்டா யூனிகான் வண்டிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டை தாண்டி இந்த கிளட்ச் பிளேட் உட்காரக்கூடிய அந்த ஹப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ ஸ்கோரிங் மார்க் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்கோரிங் மார்க்கோட இதுக்கு மேலே புது கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டை மட்டும் வெறுமனே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டு 3 மாதத்தில் கம்ப்ளைண்ட் ஆகி இதே கம்ப்ளைண்ட், இதே ப்ராப்ளம், இந்த 3 ப்ராப்ளம் அகைன் உங்களுக்கு திரும்ப வரும். பாருங்கள், புது ஹப்லையும் இந்த பழசுலையும் நான் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு கோடாக விழுந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்கோரிங் மார்க்கு. இப்போ இந்த பழசில் கொண்டு போய் கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டை மட்டும் புதுசு போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்கோரிங் மார்க்கு புது கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்லையும் உருவாயிரும். அதுக்கடுத்தபடியாக இந்த கிளட்ச் அசம்பிளி கிட்டா மாற்றுறதுக்கும் கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் மட்டும் தனியாக மாற்றுறதுக்கும் எவ்வளோங்க செலவு வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 500 ரூபா கூட வரும், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ஹோண்டாவுடைய கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டோட ரேட்டு கூட. அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 500 ரூபாயை மிச்சப்படுத்தாமல் யோசிக்காமல் நீங்கள் வந்துட்டு இதை கிட்டாவே 1584 ரூபாய்க்கு கிட்டாவே மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், ஸ்டீல் பிளேட்லலாம் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குன்னு பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்துட்டு விஷயத்தை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு. நாங்கள் உறுதியாகவே இதுக்கு கிளட்ச் அசம்பிளி தான் போச்சு அப்படிங்கிறத நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்மளோட சர்வீஸில் வந்துட்டு இந்த மாதிரி அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த புது போஸ்ட்டில் வந்துட்டு கிளட்ச் பிளேட் 1, ஸ்டீல் பிளேட் 1, கிளட்ச் பிளேட் 1, ஸ்டீல் பிளேட் 1ன்னு இந்த மாதிரி வரிசையாக மாற்றி அடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த பதிவை வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி இதே ஹோண்டா யூனிகானுடைய கிளட்ச் அசம்பிளி மாற்றக்கூடிய ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு நிறையா வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி கிளட்ச் அசம்பிளியில் கம்ப்ளைண்ட்னா எப்படி இன்ஜின் ஹீட் ஆகும், வேறு ப்ராப்ளம்னா தானே இன்ஜின் ஹீட் ஆகும், டிஸ்டன்ஸ் பேரல் வந்துட்டு கம்ப்ளைண்டாக இருந்தால் தானே இன்ஜின் ஹீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பல காரணங்கள் இருக்குது இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு. அதில் மிக முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது ரொம்ப டெப்த்தாலாம் வந்துட்டு டெக்னிக்கலுக்குள்ளே போக வேணாம், உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு முறையில் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியரை போட்டு வண்டியை மூவ் பண்ணுறீங்கன்னு வைங்க. மூவ் ஆகி போயிட்டுருக்கக்கூடிய வண்டியோடைய டயரை பார்த்துக்கோங்க. டயரோட ஹீட்டு அதிகமாக சூடாக இருக்குமா, இல்லை அந்த ஃபஸ்ட் கியரை போட்டு அந்த டயர் நின்ற இடத்துலையே, அதாவது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டு கிளச்சை விட்டாச்சு, நின்ற இடத்துலையே ஒரே இடத்துல இந்த வீலிங்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி வீலை வந்து கிர்ன்னு நின்ற இடத்துலையே சுற்ற விட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்போதைக்கு அந்த டயரோட ஹீட்டு சூடாகுமா.
இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய டயரோட ஹீட்டை விட நின்ற இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய டயரோடைய ஹீட் அதிகமாக இருக்கும் தானே, அதே கான்செப்ட் தான் இந்த கிளச் அசம்பிளிலையும் நடக்கும். கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் ஃபுல்லாக தேஞ்சனால ஒரே இடத்துல அதிகமான ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இன்ஜினோட ஹீட் அதிகமாகும். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கிளச் அசம்பிளியெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு இந்த கிளச் ஹப்புக்குள்ள வந்துட்டு இதை சொருக வரோம். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது நம்ம உங்கள்கிட்ட டீச்சிங் பண்ணுறதுக்காக இந்த கிளச் ஹப்பில் வந்துட்டு இந்த மாதிரி தடம் இருக்கக்கூடாது, அதாவது அந்த கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட் ஓடுன தடம் வெட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. மித்தபடி அச்சு இருக்கலாம், அதாவது அதனுடைய அச்சு இருக்கலாம், ஆனால் தடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளச்சு ஹப்பில், அதாவது அந்த பின்னாடி வீலுக்கும் அந்த ஹப்புக்கும் இடையில ஷேக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டி காட்டும் பொழுது தான் தெரியுது இந்த வண்டியில் அதிகமான பெரிய ஷேக் இருக்குது அப்படின்னு. சரிடா ராசா, இன்னைக்கு ஒரு வழியாக வேலை கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹப்பை கலட்டி கொண்டு போய் லேத்தில் கொடுத்துட்டோம். லேத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பின்னாடி உள்ள கியருக்கும் இந்த கிளச் உட்காரக்கூடிய அந்த ஹப்புக்கும் இடையில வரக்கூடிய ரப்பர் கிட் ஒன்று இருக்கும், அந்த ரப்பர் கிட்ட புதுசு போட்டு கொடுத்துருவாங்க. இதை புதுசு போட்டு மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கியரை விட்டுட்டு கிளச்சை விட்டிங்கன்னா அப்படியே வண்டி சுண்டி எந்திரிக்கும் பார்த்தீங்களா, அந்த பிக்கப் உங்களுக்கு இது மூலியமாக தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஷேக் இருக்கவே கூடாது. அதனால வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பொருளை தூக்கி லேத்துக்கு கொடுத்து விட்டோங்க. இப்போ லேத்துக்கு போயிட்டு பொருள் வந்துருச்சு. இப்போ இந்த பொருள் தான் வந்துட்டு லேத்துக்கு போயிட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதோட ஷேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்கே இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு லைட்டாக மைன்யூட்டாக ஆடலாம், ஆனால் முன்னாடி ஆடிச்சு பார்த்தீங்களா அந்த அளவுக்குலாம் ஆடக்கூடாது. இப்போ இந்த 4 ரிவிட்டை கலட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் மாற்றிட்டு அதே மாதிரி ரப்பர் கிட்லாம் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க, சுத்தமாக ஷேக் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேத்துலேருந்து வந்த அந்த கியர் ஹப்பை வந்துட்டு அழகாக உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணி நம்ம ஏற்கனவே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புது கிளச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு போஸ்ட்டோட சேர்த்து அதை அப்படியே அழகாக உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அப்படியே அகைன் என்ன பண்ணுறோன்னா ஃபிட்டிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதனுடைய செலவு எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. அதனால இந்த ஒரு பதிவில் வந்துட்டு இதனுடைய செலவையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த கிளச்சு ஹப்பை வந்துட்டு லேத்தில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்தே சொல்கிறேன். அந்த லேத்தில் கொடுத்த அந்த ஹப்புனுடைய செலவு வந்துட்டு ஒரு 250 ரூபா கேட்பாங்க லேத்தில், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கிளச் அசம்பிளி புதுசு, அசம்பிளி கிட்டாவே ஹோண்டா ஒரிஜினல் போட்டாச்சு. இது 1584 ரூபா, ஒரு தோராயமாக 1600 வச்சுக்கோங்க. 1600, அந்த லேத்தோருக்கு ஒரு 250. இதுக்கு ஒரு கேஸ்கட் ஒன்று போடணும்னு வைங்களேன். ஏன்டா கிளச் கவரை பிரிச்சுட்டோம், கிளச் கவரை பிரிச்சுட்டாலே என்ன பண்ணணும், கேஸ்கட் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கேஸ்கட் ஒன்று 40 அல்லது ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ சொன்னோம், 1600, 1850, ஒரு 50, 1900 ரூபா ஆச்சுங்களா. அதுக்கடுத்து இப்போ இன்ஜின் ஆயில் புதுசு தான் ஊற்றணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, சார் இப்போ தான் இன்ஜின் ஆயில் மாற்றினேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயிலை பிடிச்சிட்டு இந்த கிளச் ஒர்க்லாம் பார்த்துட்டு இதே இன்ஜின் ஆயிலை மறுபடியும் உள்ளே ஊற்றி விட்ருங்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு நோயாளியுடைய ரத்தத்தை பிடிச்சி அவனுக்கு அந்த நோய்க்குண்டான வைத்தியத்தை பார்த்து மறுபடியும் நோயாளி பெட்டை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதே ரத்தத்தை திரும்ப ஏற்றுற கதையாகி போயிடும். அதனால தயவுசெய்து கிளச் அசம்பிளி புதுசு போட்டுட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயிலை யோசிக்காமல் புதுசு மாற்றிருங்க. அதனால இன்ஜின் ஆயிலும் இன்னும் புதுசு மாற்றுற மாதிரி வரும். இன்ஜின் ஆயிலும் ஒரு பிராண்டடான ஆயில்னா ஒரு குறைஞ்சது ஒரு 350-400 ரூபாய்க்கு மாற்றணும். மாற்றிட்டு நம்மளுடைய வேலை கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் பேசிக் லேபர்னு வச்சுக்கோங்க, ஒரு 300 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லேத்துக்காக நம்ம இந்த பொருளை வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு வேலை பார்த்து ஒரு 20 கிலோமீட்டர் கழிச்சு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்கு, மொத்தம் 300 + ஒரு 100, 400 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த செலவுக்கான ஓவரால் டோட்டல் சொல்கிறேன். கிளச் அசம்பிளி கிட்ட 1600, அதே மாதிரி லேத் ஒர்க் வந்துட்டு 250, 1850, கேஸ்கட் ஒரு 50, 1900, இன்ஜின் ஆயில் ஒரு 400, 2300, லேபர் ஒரு 300, 2600, பெட்ரோல் காசு ஒரு 100, 2700 ரூபா கிட்ட இந்த கிளச் ஒர்க்குக்கு செலவுங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறதையும் தாண்டி சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அதனால அதையும் சேர்த்து மொத்தமாக சொல்லியாச்சு. இப்போ இந்த வண்டியோட பிக்கப்பு எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியோடைய வேலை பார்க்கும்போது இந்த வண்டியோடைய கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 62,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. பொதுவாகவே ஒரு 40,000-லேருந்து 50,000, 60,000க்குள்ளே இந்த வேலை கண்டிப்பாக எல்லா வண்டிக்கும் வரக்கூடியது தான். மெயினாக ஹோண்டா யூனிக்கான்னு வச்சுருக்கவங்க, ஷைன் வச்சுருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பைக்கார் 360 தமிழ்.